திருப்பூர் அருகே பிடிபட்ட 570 கோடி ரூபாய் பணம் கண்டெய்னர் லாரிகளுடன் கோவைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மார்டினிடம் கேட்கலாம். மார்டின், பிடிப்பட்ட அந்த 570 கோடி ரூபாய் பணம் எதற்காக கோவை கொண்டு செல்லப்பட்டது? அங்கு எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? கடந்த 13ஆம் தேதி இரவு கோவையில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிளையில் தலைமை அலுவலகத்திலிருந்து விசாகப்பட்டினத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக ஒரு ஆவணத்துடன் 3 கண்டெய்னர் லாரிகள் பிடிபட்டது. இதனை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பிடித்துள்ளனர். இது திருப்பூர் மாவட்ட எல்லைக்குள் இருந்ததால் இது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே இந்த 3 கண்டெய்னர் லாரிகளும் இன்று கோவையில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தலைமை அலுவலகத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்ட காவல்துறை இங்கே கோவை மாவட்ட காவல்துறையிடம் இதனை ஒப்படைத்திருக்கிறார்கள். இது தற்பொழுது வரை இது முழுக்க தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டிலே இந்த பணம் தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறது. 10 மணிக்கு பின்பாக தான் இங்கே இருக்கக்கூடிய வங்கி அதிகாரிகள் இங்கே வருவார்கள். அவரிடம் இந்த பணம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. இங்கே இருந்து கொண்டு செல்லப்பட்ட இந்த பணத்தை, இந்த கண்டெய்னர் இருக்கக்கூடிய 570 கோடி ரூபாய் பணத்தை இங்கே இருக்கக்கூடிய வங்கி அதிகாரிடம் ஒப்படைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்சமயம் இங்கே இருக்கக்கூடிய SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி கிளைக்குள்ளே இன்கம் டாக்ஸ் வருமான வரித்துறை அதிகாரிகள், விஜிலன்ஸ் பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த பணம் எங்கிருந்து எதற்காக கொண்டு செல்லப்பட்டது, இதற்கான ஆவணங்கள் எங்கே என்பது போன்ற பல கேள்விகள் இங்கே முன்வைக்கப்பட்டுள்ளன. இதனை விசாரித்து வந்த திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயந்தி ஒரு குழுவை அமைத்து விசாரித்து வந்தார். இந்த பணம் எதற்காக கொண்டு செல்லப்பட்டது, யார் அனுப்பியது, வங்கிகளுக்கு இடையான பரிமாற்றத்திற்கான ஆவணங்கள் எங்கே என்ற பல கேள்விகள் எழுந்துள்ளன. இதன் விளைவாகத்தான் தற்பொழுது மீண்டும் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வேதவள்ளி. மார்டின், அந்த 570 கோடி ரூபாய் பணம் முதல்ல திருப்பூர்ல இருந்தது, இப்ப கோவைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. இந்த பணம் இங்கும் அங்குமா எடுத்து செல்லப்படுவதற்கு என்ன காரணம்? 5 நாட்களா இந்த விவகாரத்துல முடிவுக்கு வராமல் இருக்கிறது எதனால? வழக்கமாக ஒரு வங்கியிலே இருக்கக்கூடிய பணம், முக்கியமாக கோவை தொழில் நகரம், இங்கே இருக்கக்கூடிய புழக்கத்தில் இருக்கக்கூடிய பணமானது ஒரு வங்கியிலிருந்து மற்றொரு வங்கிக்கு மாற்றம் செய்வது இயல்பான வாடிக்கைதான். ஆனால் இவ்வளவு அதிகமான தொகை 570 கோடி ரூபாய் பணம் என்பது ஒரு வங்கியில இருந்து பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதே வங்கிக்கு கொண்டு செல்லும் போது அதற்காக பின்பற்றக்கூடிய விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்பதுதான் இங்கே சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. ஏனென்றால் முதல் சந்தேகமானது இந்த கொண்டு செல்லப்பட்ட கண்டெய்னர் வாகனத்தின் எண்ணானது அந்த ஆவணத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதே போல அந்த வாகனத்தை ஓட்டக்கூடிய நபரின் பெயர், புகைப்படம் போன்றவை கண்டிப்பாக அங்கே இடம்பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இது போன்ற எந்த விதமான ஆதாரம் அவர்கள் கொண்டு சென்ற ஆவணத்தில் இல்லை. அதே போல இந்த பணமானது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் வங்கியோட கட்டுப்பாட்டில் தான் கொண்டு செல்லப்பட்டதா என்பதற்கான ஆவணங்களும் அவர்கள் கொண்டு செல்லவில்லை. இந்த வாகனத்திற்கான அந்த 570 கோடி ரூபாய் பணம் கொண்டு செல்லப்பட்ட 3 கண்டெய்னர் லாரிகளுக்கும் அவர்கள் பாதுகாப்பு சென்ற ஆந்திரா போலீசார் அவர்கள் சீருடையில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் நிறுத்தி சோதனை செய்த பொழுது அவர்கள் முறையான அவர்கள் பதிலும் சொல்லவில்லை. ஏனென்று கேட்டால் அவர்கள் ஆந்திர எல்லைக்குள்ளே சென்ற பின் நாங்கள் சீருடை அணிந்து கொள்ளலாம் என்று இருந்தோம் என்று அவர்கள் கூறிய முன்னுக்கு பின் முரணான பதிலால் தான் இங்கே சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. இது போன்ற பல காரணங்களால் தான் இங்கே மீண்டும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்னொரு பாதுகாப்பு நடவடிக்கை என்னவென்றால், ஒரு பணம் ஒரு வங்கியிலிருந்து மற்ற வங்கிக்கு கொண்டு செல்லப்படும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு வாகனத்திற்கு 3 வாகனங்கள் மாற்றாக வைத்திருப்பார்கள். அந்த மாற்று வாகனத்தின் எண்ணும் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதுவும் அந்த எண்ணும் பதிவு செய்யப்படவில்லை. இது போன்ற பல சந்தேகங்கள் இருந்த காரணத்தால் தான் இந்த பணம் எதற்காக எங்கு கொண்டு செல்லப்பட்டது என்று குழப்பத்திலேயே இருக்கிறது. மேலும் கிட்டத்தட்ட 18 மணி நேரம் கழித்து தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதிகாரிகள் இது தங்களின் பணம் என உரிமை கோரியிருக்கிறார்கள். இந்திய தேர்தல் ஆணையமும் இதுவரை யாரும் கோரவில்லை என 12 மணி நேரம் கழித்துத்தான் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டார்கள். அதற்கு பின்புதான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதிகாரிகள் இது தங்களது பணம் என்று தெரிவித்திருந்தார்கள். இதுபோன்று பல குழப்பங்களும் சந்தேகங்களும் இருக்கக்கூடிய சூழலிலே மீண்டும் கோவையில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிக்கு இந்த பணம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வேதவள்ளி. மார்டின், இந்த பிடிப்பட்ட பணம் தொடர்பாக திமுக தலைவர் கருணாநிதி, வைகோ உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிற நிலையில ஏதேனும் அரசியல் தலைவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் இந்த பணம் தொடர்பாக புகார் கொடுத்திருக்காங்களா? இதுவரைக்கும் புகார் என்று கொடுக்கப்படவில்லை. திருப்பூரை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் ஒருவர் டெல்லி உச்சநீதிமன்றத்திலே ஒரு RTI மூலமாக தகவல் கேட்பதற்கான மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதனை நீங்கள் மாநில தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்திலே நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் என்று அவர்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே தகவல் கோரி சில மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இதுவரை இந்த பணம் எங்கு சென்றது என்று புகாராக இதுவரை எங்கேயும் பதிவு செய்யப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் நாம் ஆந்திர மாநில காவல்துறையிடம் பேசிய பொழுது அவர்கள்
தமிழகத்திலே தேர்தல் என்பது நடந்தாலுமே தங்களுக்கு இது போன்ற எப்பயுமே இது போன்ற பணத்தை கொண்டு செல்வது நடைமுறைதான். ஆனால் இது போன்ற ஒரு சிக்கலில் நாங்கள் மாட்டிக்கொண்டு விட்டோம் என்றுதான் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அவர்களும் இங்கேதான் இருக்கிறார்கள். இதுவரை புகார் என்பது பதிவு செய்யப்படவில்லை. இது தேர்தல் காலமாக இருப்பதால் இது தேர்தல் ரீதியாக சில அரசியல் கட்சிகள் தலைவர்கள் இது போன்ற புகாரை எழுப்பலாம். இது இயல்புதான், நடைமுறையில் இருப்பதுதான் இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே போல திமுக தலைவர் வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் இந்த பணம் முறைகேடாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஒருவர் இங்கே பணத்தை புழக்கத்தில் விட்டுவிட்டு அவருக்கான பணம் தான் இங்கிருந்து கைமாறி இருக்கிறது என்று போன்ற தகவல்கள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் உறுதி செய்யும் விதமாக இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் இந்த கோவையில் இருக்கக்கூடிய ஏஜிஎம் ராஜகோபால் அவர்கள் தெரிவித்த கருத்து என்னவென்றால், இது தங்களது பணம் தான், தங்களது வங்கிக்கான பணம் தான். இங்கே அதிகமாக பணம் இருப்பதால் அவருடைய வங்கியானது ஹைதராபாத், அதாவது விசாகப்பட்டினம் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிக்கு பணம் தேவை இருக்கும் பட்சத்திலே அங்க வந்த கடிதத்தின் பேரிலே, அதாவது கடந்த 6ஆம் தேதி இமெயில் மூலமாக வந்த தகவல் அடிப்படையிலே இந்த பணம் கொண்டு அனுப்பப்பட்டதாகவும் அதற்கான முறையான இமெயில் மூலமான பண பரிவர்த்தனைக்கான தகவல்கள் முறையாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் 10 மணி அளவிலே இங்கே ஏஜிஎம் வரக்கூடும். அவரிடத்திலே தேர்தல் ஆணையமானது இந்த பணத்தை ஒப்படைக்க இருக்கிறதாக தான் முதல் கட்டமாக தகவல்கள் கூறப்படுகிறது. வேதவள்ளி.